ஒரு இளம்பெண் ஆன்லைன் கவுன்சிலிங் வந்திருந்தாங்க. சரி, என்னுடைய ஆஃபீஸில் மேனேஜர் என்னை பார்க்க போகலாம், யூ லுக் பியூட்டிஃபுல்னு பாரு. நான் ஸ்மைல் பண்ணிட்டு போயிடுவேன். ஒரு நாள் லுக் செக்ஸினாரு. எனக்கு ஷாக் ஆகிட்டு. ஆனால் நைட்டு தப்பான ஒரு மெசேஜ் நான் கடுமையாக திட்டி ரிப்ளை பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமும் ஒரு லீவ் நாட்டில் என்னையும் வேறு சிலரையும் வேலைக்கு வர சொல்லுவார். உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதனால் வர சொன்னாடிம்பார். என்கிட்ட தப்பாக சில விஷயம்லாம் பண்ணுவார். நான் எவ்வளவோ தடுத்தும் அவர் திட்டியும் அவர் கேட்கவே இல்லை. நான் ஹையர் ஆஃபீஸர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன். அவங்க ஒரு என்கொயரி பண்ணாங்க. ஆனாலும் அவர் மேலே எந்த ஆக்ஷன் எடுக்கல. ஆனால் என்னன்னு தெரியல, அவர் 2 வாரத்தை வேலையை விட்டு நின்ட்டார். அதுக்கப்புறம் எங்கள் ஆஃபீஸ் எல்லாரும் ஏதோ ஒரு வேலையை விட்டு போனதுக்கு நான் தான் காரணம் மாதிரியும், நான் ஏதோ தப்பு பண்ணிட்ட மாதிரியும் என்னையும் எல்லாரும் ப்ளேம் பண்ணாங்க. நான் யாருக்கே எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணால் கூட யாரும் அதை கேட்க தயாராக இல்லை. என்னை கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்க வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் ஹீரோ மாதிரியும் என்னை ஒரு வில்லி மாதிரியும் ஆக்கிட்டாங்க. எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது, அழுகையாக வருது, என்னால் அங்கே வேலை பார்க்கவே முடியல, நான் வேலையை விட்டு நின்றுச்சுமா அப்படின்னு கேட்டாங்க. பாதிக்கப்பட்ட ஒரு பெண் சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லாமல் வேலையை விட்டு ஓடக்கூடிய சூழலுக்கு இந்த சமூகம் ஆளாக்குது. கூட இருக்க பெண்ணுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் கூட இருக்க சக பெண்கள் சப்போர்ட் பண்ணணும். அதை விட்டுட்டு அவங்க பக்கம் இருக்க நியாயத்தை மறைச்சி அனுசரித்து வைக்கலாம். கொஞ்சம் அனுசரித்து தான் போகணும், அட்ஜஸ்ட்மெண்ட் தான் வாழ்க்கை, அட்ஜஸ்ட்மெண்ட் மீன்ஸ் எல்லாத்தையும் வேலைக்கு வந்தால் பொறுத்து தான் போகணும், அந்த மாதிரி சொல்லி ஒரு தவறுக்கு நீங்கள் துணை போகாதீங்க. அந்த பெண் வேலையை விட்டு போயிடுச்சுன்னா ஏதோ அந்த பெண் தப்பு செஞ்ச மாதிரி நாளைக்கு ஒரு முன்னுதாரணம் ஆயிரும் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் கூட இருக்கணும், சப்போர்ட் பண்ணுங்க.